நமசிவாய. வைகாசி மாத மணி மந்த்ரா ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மேனிஃபெஸ்டேஷன் மந்த்ரா இந்த ஒரு மாதத்தில் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இதுக்கு முன்னால் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இந்த ஒரு மாதம் தொடக்கம் அப்படிங்கிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் எப்பொழுதெல்லாம் ஸ்திர ராசியிலே போய் அவர் இருக்கிறாரோ, ஸ்திர ராசி அப்படின்னா என்ன உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரிஷபத்தில் இருக்கிறது, அதே போல் வந்து பார்த்தோம்னா சிம்மத்தில் இருப்பது, விருச்சிகத்தில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி, கும்பத்தில் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா எப்பெல்லாம் அவர் ஸ்திர ராசியிலே இருக்கிறாரோ அந்த ஸ்திர ராசியிலே இருக்கக்கூடிய சமயத்தெல்லாம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு அந்த முதல் நாளில் ஒரு சர்டன் ஹவர்ஸ் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், யூடியூப்ல இப்போ வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த நாளில் வந்து இதை எடுத்து அதில் போடுங்க, அதை எடுத்து இதில் போடுங்கன்னு ஏகப்பட்ட பேர் கிளம்புவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதை எடுத்து எங்கே போட்டாலும் பலன் கிடைக்காது. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு நேரத்திலே மகாவிஷ்ணுடைய கோயிலுக்கு போவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பண்ணுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். ஸோ அதை கண்டிப்பாக பண்ணணும். காலையில் 10 மணிக்குள்ளே நீங்கள் வந்து விஷ்ணு கோயிலுக்கு போயிடுவதுங்கிறது, அந்த போயிட்டு வந்து ஒரு 5 விதமான விஷயங்களை செய்ய வேண்டும்னு வச்சுக்கோங்களேன். பூ ஏதாவது வாங்கிட்டு போயிடுங்க, துளசி ஏதாவது வாங்கிட்டு போங்க. துளசி வீட்டிலேருந்தே ஒரு 2 ஊதுவத்தி எடுத்துகிட்டு போயிடுங்க. இதெல்லாமே நீங்கள் அங்கே கொடுத்துடலாம். பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் எந்த பெருமாளாக இருந்தாலும் சரி, துளசி கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க, ஊதுவத்தி கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் விளக்கேற்றி வையுங்கள் அங்கே. அதே போல் வந்து பார்த்தோம்னா ஒரு திராட்சையோ கல்கண்டோ ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு நிவேதனம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிடுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மஞ்சளோ குங்குமமோ சந்தனமோ ஏதாவது ஒன்று ஒரு பேக்கெட்டில் கொடுத்துட்டு வாங்க. அது அவங்ககிட்டே இருக்கட்டும். திருமஞ்சனத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. மஞ்சள் இருந்ததுனாலோ சந்தனம் இருந்ததுனாலோ அது திருமஞ்சனத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை குங்குமமாக இருந்ததுன்னா அதை பெருமாள்கிட்ட வச்சுட்டு, தாயார் இருந்தாலும் தாயார்கிட்ட வச்சுட்டு தாயார் சன்னதியில் கொடுப்பாங்க. ஸோ இந்த 5 விதமான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் அற்புதமாக இருக்கும். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு 3 மாதத்துக்கு 3 months வரைக்கும் அதோடைய பலன் இருக்கும். ஸோ அதனால் இந்த டைமில் நம்ம செய்யக்கூடிய அந்த 10 மணிக்குள்ளே செய்யக்கூடிய அந்த சின்ன விஷயம் உங்களுக்கு 3 monthsக்கு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துக்கோங்க. பொதுவாகவே பெருமாள் நல்லா அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான். அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. போன மாதம் கோல்டு மேனிஃபெஸ்டேஷன் மந்த்ரா எப்படி இருந்தது, ஓவராலாக மணி மந்த்ரா நீங்கள் வந்து இப்போ சமீபமாக நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மந்த் மணி மந்த்ராவோட தமிழ் மந்த் மணி மந்த்ரால் அதிகமாகவே வருது அப்படின்ற மாதிரியான விஷயமாக கமெண்ட் ஏகப்பட்டது வருது. ஸோ உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றது மாதிரியான விஷயத்தை இந்த ஒரு மாதமும் எனக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கோல்டு மேனிஃபெஸ்டேஷன் மந்த்ரால போன மாதம் எவ்வளவு கோல்டு வாங்குனீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமும் கண்டிப்பான முறையில், இல்லை அடகு நகைகளை எடுக்கிறதா இருந்தால் எடுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தோம்னா இந்த கோல்டு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நீங்கள் அடகு வைத்திருந்தாலும் எடுப்பதற்கு உண்டான விஷயம் தான். சரியா? நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. இது வந்து கோல்டாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வரணும், அவ்வளோதான். புதுசாக தான் வரணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. கிஃப்டாக வரலாம், அல்லது வந்து பார்த்தோன்னா நீங்களே வாங்கலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா அடகு நகையில் இருப்பதை மீட்கலாம். இது எல்லாத்துக்குமே இந்த கோல்டு மேனிஃபெஸ்டேஷன் மந்த்ரா அப்படிங்கிறது வந்து எல்லா விதத்திலுமே ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதம் திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா 12/11, அதாவது 14ஆம் தேதி அன்று இரவு, நள்ளிரவு 15ஆம் தேதி விடியறதுக்கு முன்னால் 12/11க்கு மாதம் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாதம் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறக்குது. அப்போ கேட்டை நட்சத்திரத்தில் பிறக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள், கேட்டை நட்சத்திரக்காரர்கள், ரேவதி நட்சத்திரக்காரர்கள், இவங்க 3 பேருமே பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது. பரிகாரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு வர்றது, ஏதாவது தானம் செய்யறது. இதுதான். இது வேற ஒரு பெரிய பரிகாரம் எல்லாம் கிடையாது. சிவன் கோயிலில் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். அந்த நாள்லயே செய்யறது, சன் செட்டுக்குள்ளேயே செஞ்சிடுறதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் நான் இப்போ சொன்ன அந்த பெருமாள் கோயிலுக்கு ஒரு விஷயம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பத்தில் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான். அதுக்கு முன்னாலேயே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தோஷம் விலகி இந்த ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பலன் தர ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நான் பல முறை சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், எப்போதுமே வந்து பார்த்தோம்னா இந்த தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிறக்கிறதுக்கு 6 மணி நேரம் முன்னாலேயும் 6 மணி நேரம் அப்புறமும் டோட்டலாக 12 hours. இந்த 12 மணி நேரங்கள் புதிய விஷயங்களில், குறிப்பாக பண ரீதியான விஷயங்கள், புதிய விஷயங்கள், பிஸ்னஸ் ரிலேட்டட், வேற ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை புதுசாக இருந்தால் அதை செய்யாதீங்க. அதே நேரத்திலே மந்திர ஜபம் செய்வது, ஒரு கிரகண காலத்தில் எப்படி செய்வோம் அது மாதிரி மந்திர ஜபம் செய்வது, எப்படியா இருந்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மாதம் புதுசாக பிறந்தோடனே தர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்ற நாளில் தர்ப்பணம் பண்ணுவதுங்கிறது நல்ல அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதல் 6 hours, அப்புறம் 6 hours, அப்புறம் 6 hoursங்கிறது நீங்கள் நைட்டு தூங்கிட்டு இருக்க போறீங்க, காலையில் 6 மணி வரைக்கும். அந்த டைமில் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அந்த நேரத்தில் தானம் செய்வதுங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸாக பணம் தரும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக பலன் தருமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க.
அதனால அந்த தானம் செய்வதை மறந்து விடாதீர்கள். அது நம்ம வந்து எப்போ வேணாலும் செய்யலாம். அந்த 12 ஹவர்ஸில் செய்கிறது அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். ஸோ அந்த விஷயத்தை மறந்து விடாதீர்கள். எப்பொழுதுமே இது எந்த மாதம் பிறந்தாலும் வைகாசி மாதத்துக்கு மட்டும் கிடையாது. அதை நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்ததாக இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் லட்சுமி நாராயணர் வழிபாடு அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆல்ரெடி நான் ராசி பலன் கொடுத்துருக்கேன். அந்த ராசி பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையும் கொடுத்திருக்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்தெந்த ராசியினர் இந்த ஒரு மாதத்தில் அதிகப்படியாக செல்வம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுன்றதும் கொடுத்துருக்கேன். இஷ்டம் இருக்கவங்க அதை போய் பார்த்துக்கலாம். மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயணர் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த ஒரு மாதம் வைகாசி மாதம் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு மாதத்துடைய சூரிய மந்திரத்தை பார்த்துடலாம். சூரிய மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்திலே ஓம் கிரிணி ஆரியம ஆதித்யாய நமக, ஓம் கிரிணி ஆரியம ஆதித்யாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்லி வர வேண்டியது. இது வந்து நான் பல முறை சொல்லியாச்சு. இப்போ கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் மேலே கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை இது ஒரு 2 இயர்ஸாக 3 இயர்ஸாக கொடுக்குறேனான்றது ஞாபகம் இல்லை எனக்கு. ஆங்கில மந்திரம் தான் உங்களுக்கு 4-5 இயர்ஸாக கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். இது இப்போ தான் ஒரு 2 இயர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா சன்ஸ் ரைஸ்லேருந்து 1 ஹவருக்குள்ள சூரியனை பார்த்தவாறு இந்த ஒரு மந்திரத்தினை நாம் பல முறை சொல்ல வேண்டியது தினசரி. இதுதான் இந்த ஒரு விஷயம். இது எல்லா விதத்திலையும் சரி, ஹெல்த் ரிலேட்டடாகவும் வெல்த் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு கெரியர் பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். உங்களை ஒரு நல்ல பர்சனாக மாற்றும், ஒரு ஆளுமைத்தன்மையுடையவனாக மாற்றும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து இது சொல்லலாம். ஸோ இது நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா இது சொல்லும்பொழுது 3 முறை அர்க்கியம் விடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு மாதம் நீங்கள் அர்க்கியம் விட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அதாவது வெள்ளத்தை போட சொல்லுவேன். இந்த தடவை வெள்ளம் கிடையாது, நாட்டு சக்கரை இருக்குல்ல, நாட்டு சக்கரை ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த நாட்டு சக்கரையை வாங்கி காப்பர் டம்ளர் இருந்தால் அதில் கரைச்சிருங்க தண்ணியில் கொஞ்சம் தான், இல்லை பஞ்சபாத்திர உத்தரணியில் அதை கொஞ்சம் போட்டுட்டு அதில் 3 தடவை அர்க்கியம் இப்படி 3 தடவை இந்த ஓம் கிரிணி ஆரியம ஆதித்யாய நமக என்று சொல்லிக்கொண்டே 3 முறை விட்டுவிட வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஓம் கிரிணி ஆரியம ஆதித்யாய நமகன்னு சூரியனை பார்த்துட்டு எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ காலையில் வேலை சூரியனை பார்க்கலாம் தாராளமான முறையில். ஸோ அது மாதிரியான முறையாக சொல்லிட்டு அந்த கேசிங், அந்த சன் கேசிங்கிறதுக்கே தனியாக வந்து வெஸ்டர்னர்ஸ் அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார்கள் பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அதனால நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து சன் கேசிங் பண்ண முடியுமோ பண்ணலாம், எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ அந்த சோலார் எனர்ஜி உங்களுடைய உடம்புல படுறதுக்காக அது மாதிரியான எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ நிற்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சொல்லுங்க காலையில் நேரத்தில் இந்த ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து விளக்கேற்றுறதா தாராளமாக விளக்கேற்றலாம், வெள்ளை கலர் திரி போட்டுடலாம். நெய் விளக்கேற்றுவது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு. அடுத்ததாக வாசலில் வந்து காலையில் கதவை திறந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது, காலையில் கதவை திறந்த உடனே வந்து பின்கதவை திறப்போம் வழக்கமாக, அதுதான் நம்ம யூஸ்வல் விஷயம். பின்கதவை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் முன்கதவை திறப்போம் இல்லையா. இப்போ தான் நமக்கு வந்து பின்கதவே இல்லையே, அதனால் நம்ம பின்னால் ஏதாவது ஜன்னல் இருந்தால் அதை திறந்துக்க வேண்டியதான். ஸோ அதை திறந்துட்டு முன்கதவை திறக்கணும். அப்போ முன்கதவை நம்ம வந்து திறக்கிறோம் அப்படின்னா திறந்த உடனேயே பெருக்கிறதா இருந்தால் பெருக்கி கூட்டி விட்டுடுங்க. கூட்டி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை தரையில் போட்டு விட வேண்டியது. தரையில் போடணும். இது வந்து தரையில் ஊதி விட்டாலும் சரி, நீங்கள் கீழே அப்படியே போட்டாலும் சரின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்னமன் ஸ்டிக், அதாவது பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, இது நிறைய தடவை நம்ம பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த பட்டையும் சரி, வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து வெல்லம் நல்ல பலன் தரும். எப்படி நான் வந்து சூரியனை பார்த்து விடும்போது நாட்டு சக்கரை நல்ல பலன் தரும்னு சொன்னோமோ, இதுக்கு வந்து வெல்லம் அதிகமாக பலன் தரும். நல்லா நசிச்சுக்கோங்க, அதை பவுடராக பண்ணி இந்த இதோட போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் காலையில் எழுந்து அது போடணுன்னே அந்த வாசலில் அதை கீழே போட்டுருங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு காலையில் போய் கதவை திறக்கிறீங்க இல்லையா, நீங்கள் திறக்கும் போது வரைக்குமே நீங்கள் மந்திரம் சொல்லிட்டு இருக்கணும். இதை போட்டு முடிக்கிற வரைக்கும் மந்திரம் சொல்லணும். முடிஞ்சால் அங்கே ஒரு 2 நிமிஷம் நின்று மந்திரம் சொல்லலாம். 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஓம் ஹிரண்யவர்ண தேகாய நமக, ஓம் ஹிரண்யவர்ண தேகாய நமக, தேவாய இல்ல தேகாய நமக. தேகம், தேகம் அப்படின்னா உடல், உடல் அப்படின்ற ஓம் ஹிரண்யவர்ண தேகாய நமக, அதாவது சொர்ணம் போன்ற தேகத்தை உடையவனே அப்படின்றோம். இந்த தடவை வந்து ஏகப்பட்ட வழியில் உங்களுக்கு எல்லாம் கோல்டு வர்றதுக்கு நான் வழியை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த ஒரு மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க, அதிகப்படியான பலன் தரும், செல்வ வளம் சேரும். இந்த ஒரு மாதத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இது. ஒரு போட்டுட்டு நீங்க கை கழுவிட்டு உங்க வேலையை பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா கோல்டு மந்த்ரா. இந்த கோல்டு மந்த்ரா அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து வீட்டில் தெற்கு பகுதியாக பிரதான தெற்காக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். சின்னதா ஒரு மண் பானையோ, ஒரு நார்மல் அந்த 10 ரூபா வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலை வாங்கி நீங்கள் தண்ணியெல்லாம் குடிச்சதுக்கப்புறம் பாதியாக கூட வெட்டி அதுக்குள்ளே நீங்கள் மண் போட்டுக்கலாம். இந்த ஒரு மண்ணை போட்டுட்டு அந்த மண் சுத்தமான மண்ணாக இருக்க வேண்டும், அதாவது வளரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மண்ணாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது செடி மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சிட வேண்டியது. சோம்பு கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. இது தெற்கு பகுதியிலே அப்படியே இருக்கணும் இந்த 30 நாளுமே. அதில் வந்து நீங்கள் வந்து இந்த சோம்பை கையில் வீட்டிலிருந்து நீங்கள் ஒரு சோம்பை ஒரு துளி எடுக்கிறீங்க, சும்மா ஒரு 4 பீஸ் எடுத்தாலும் போகிறோம். அதை எடுத்துட்டு, அதாவது இந்த 5 விரல் நுனிகளும் அதில் பட வேண்டும், அதில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 5 விரல் நுனிகளும் படுமாறு எடுக்க வேண்டும். அதை எடுத்துட்டு அப்படியே கையில் வரணும். ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு மந்திரம் சொல்லிட்டே வந்து
அதில் வந்து அந்த மட்ல போட்டுரும், அந்த மட் பாட்டில் போட்டுரும். இதுக்கு உண்டான மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் என்னன்னா ஸ்வர்ண ஐஸ்வர்யாய நமக, ஸ்வர்ண ஐஸ்வர்யாய நமக என்கிற மந்திரம். ஸோ இந்த ஒரு மந்திரத்தினை அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்க வேண்டியதுதான். இதை வந்து 30 நாள் அங்கேயே இருக்கணும். அதுக்குள்ளே நடுவில் ஏதாவது கொஞ்சம் எனக்கு சோம்பு போட்டேன் முளைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது பாட்டுக்கு முளைச்சிட்டு போட்டோம். முடிஞ்சோடனே அதை எடுத்து தனியாக நீங்கள் ஒரு ஓரமாக எங்கேயாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடலாம். அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் அதை வளருவதற்கு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கொடுக்க முடியுமானா அது மாதிரியான விஷயமாக கூட கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்துட்டு போகுது, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நீங்கள் அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டால் போகிறோம். இதில் இந்த முக்கியமான விஷயம், அந்த மண்ணை வந்து நீங்கள் ரொம்ப வறண்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை தெளிக்கணும், தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தண்ணி அதில் வந்து பொதப்பதான் கொட்டிடாதீங்க. நான் சொல்கிற மாதிரி சின்னதாக இருந்தால், பெரிய பாட்டாக வாங்கி வைக்கிறீங்கன்னா அது உங்கள் இஷ்டப்படி நீங்கள் செய்யலாம். அதை பற்றி எந்த ஒரு தவறுமே கிடையாது. நம சிவாய.